ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருந்திருக்கு. ஸோ நிஃப்டி 181 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 24,177 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 609 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 77,496 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 3 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 55,403 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 285 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 29,245 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோ 295 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 26,085 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா 2,468 கோடிக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 2,262 கோடிக்கு நெட் பயாஸ் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. அதானி பவரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சொந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 64% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4,271 கோடியாக இருக்குது. எபிட்டா 27% வளர்ந்துருக்கு. 6,498 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% வளர்ந்துருக்கு. 15,989 கோடியாக இருக்குது. டிமாண்ட் ப்ளஸ் ரியலைசேஷனும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 15,089 கோடி, இதுவும் வளர்ந்துருக்கு. ஸோ கண்டினியூயிங் எபிட்டா பார்க்கும்போது 9% வளர்ந்துருக்கு. 5,573 கோடியாக இருக்குது. பவர் சேல் வால்யூம் 27.2 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. ஃபுல் இயரில் பவர் ஜென்ரேஷன் பண்ணது 105 பில்லியன் யூனிட்ஸு, 3.4% அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க க்ரோத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் அதானி பவர் 1,600 மெகாவாட் லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் மகாராஷ்டிரா டிஸ்காம் குறிப்பாட்டு டிசைன் பில்டு ஃபினான்ஸு ஆப்ரேட் பண்ணுறது அது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வின் பண்ணாங்க. டோட்டல் கெப்பாசிட்டி பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டில் 13.3 ஜிகாவாட்டாக இருக்குது. 10.4 ஜிகாவாட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 மட்டுமே வின் பண்ணது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அதானி பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் 217 ரூபாவில் இருக்குது. 2 டைம்ஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. 2% வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஸோ அதானி பவர் இப்போ இருக்க ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாமான்னா நான் இப்போதைக்கு கை வைக்கலை. ஸோ இது வந்து அதானி பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எஸ் பேங்க் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 80 பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எஸ்எம்பிசி இதில் சில ஸ்டேக் அக்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க எஸ் பேங்கில். ஸோ வருஷத்துக்கு 80 பிரான்ச்சஸ் கண்டினியூஸாக சில வருஷத்தில் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எஸ் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. காக்னிசன்ட் பார்க்கும்போது அஸ்டீரியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை $600 மில்லியன் டேக் ஓவர் பண்ணுறதோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐடி சர்வீஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி, குறிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேட்டா சென்டர் சர்வீஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி இவங்க $600 மில்லியன் டேக் ஓவர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காக்னிசன்ட் ஒரு 230 320 மில்லியன் அவங்க இன்கர் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு காக்னிசன்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது சில ரீஸ்ட்ரக்சரிங் சம்மந்தம் மட்டும்தான் இதை கொண்டு வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. பர்சனல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாமே வந்து மீட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஃபண்டை இன்ஃபியூஸ் பண்ணுறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து காக்னிசன்ட் கொடுத்த அப்டேட்டு. காக்னிசன்ட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Q1 ரெவன்யூ 6% வளர்ந்துருக்கு. $5.4 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ $5.4 பில்லியன் 6% வளர்ந்துருக்கு. புக்கிங்ஸ் நீ பார்க்கும்போது 21% வளர்ந்துருக்கு. 7 லார்ஜ் டீல்ஸ் இந்த குவார்ட்டரில் வின் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி $600 மில்லியன் அந்த அஸ்டீரியா அப்படிங்கிற கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 15.6% வளர்ந்துருக்கு. 15.6% இருக்குது. இது 110 பேசிஸ் பாயிண்ட் இயர் ஆனர் பேசிஸில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 12 மந்த் புக்கிங்ஸ் பார்க்கும்போது 11% வளர்ந்துருக்கு. 29.6 பில்லியன் இருக்குது. புக் டு பில் ரேஷியோ 1.4 அந்த ரேஞ்சில் இருக்குது. குவார்ட்டர்லி புக்கிங்ஸ் வந்து 21% வளர்ந்துருக்கு. லார்ஜிலும் பார்த்தீங்கன்னா லார்ஜிலும் அதிகப்படியாட்டு இங்கே வின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெட் கவுண்ட் வந்து 3,57,600 எம்ப்ளாயிஸ் அவங்க கைவசம் இருக்குது. 6,000 எம்ப்ளாயிஸ் சீக்வன்ஷியல் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆனர் பேசிஸில் 21,000 எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்ரிஷன் ரேட் ஸ்டேபிளாக இருக்குது. 12.3% இருக்குது. ஸோ இது வந்து காக்னிசன்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸ் செகண்ட் குவார்ட்டருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ வந்து 3.8% to 5.3% அந்த ரேஞ்சில் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் 3.2% 4.7% அந்த ரேஞ்சில் வளரும்னு சொல்கிறாங்க. இது வந்து காக்னிசன்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் இந்த ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ்லையும் ரியாக்ஷன் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி. வேதாந்தாவோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 89% வளர்ந்துருக்கு. 9,352 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 29% வளர்ந்துருக்கு. 51,524 கோடி. எபிட்டா 59% வளர்ந்துருக்கு. 18,447 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 900 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 44% இருக்குது. இது போக அவங்களுக்கு இந்த குவார்ட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்ட்டராக இருந்திருக்கு. எபிட்டாவில் ரெக்கார்ட் ஹை ஹிட் பண்ணியிருக்கு. எபிட்டா ஃபினான்ஷியல் 26 ஃபுல் இயரில்
வேதாந்தாவோட நெட் ப்ராஃபிட் 20,096 கோடி 22% வளர்ந்துருக்கு. ரெவன்யூ 1.74 lakh crore 15% வளர்ந்துருக்கு. டெப் டு எபிட்டா அது வந்து 0.95 டைம்ஸ் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லெவல் இன் 14 குவார்ட்டர்ஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டெப் டு எபிட்டா வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. செக்மெண்ட் வைஸ்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் சிங்கு, லெட்டு, சில்வர் இதில் 44% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ரெவன்யூ 17% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அலுமினியம் செக்மெண்ட்டோட எபிட்டா 82% வளர்ந்துருக்கு. ஜிங்க் செக்மெண்ட்டோட எபிட்டா பார்க்கும்போது 61% வளர்ந்துருக்கு. ஆஃப்டர் தட் ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட்டோட ப்ரொடக்ஷன் 15% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 81.5K BOEPD அந்த ரேஞ்சில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ இதில் ரெவன்யூ கான்ட்ராக்டிங் 3% இருக்குது. எபிட்டா 12% டிக்ளைன் ஆயிருக்கு. வேதாந்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிராஸ் வால்யூம் 90 to 95K BOEPD அந்த ரேஞ்சில் ஃபினான்ஷியல் 27 எதிர்பார்க்குறதாட்டு சொல்லியிருக்காங்க. அயன் ஓர்லேருந்து வர ரெவன்யூ 13% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காப்பர் பிஸ்னஸோட ப்ராஃபிட் 8 கோடியாக இருக்குது. 49 கோடி லாஸ்ட்லேருந்து இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 14,918 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க வால்யூம் எக்ஸ்பேன்ஷனுக்கு வேண்டி. இது வந்து வேதாந்தா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பஜாஜ் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 22% வளர்ந்துருக்கு. 5,553 கோடியாக இருக்குது. ஆஃப்டர் தட் ROA per share டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 5 lakh crore தாண்டி இருக்குது. 5.09 lakh crore இருக்குது. இந்த டியூரிங் த குவார்ட்டர் இந்த குவார்ட்டரில் மட்டும் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 25,498 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் அந்த கம்பெனியோட நியூ லோன்ஸ் இந்த குவார்ட்டரில் 12.89 மில்லியனாக இருக்குது. நியூ லோன்ஸ் புக் ஆனது 20% வளர்ந்துருக்கு. கஸ்டமர் ஃப்ரான்சிசி 17% வளர்ந்துருக்கு. 119.33 மில்லியனாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. Q4 மட்டும் 3.93 மில்லியன் கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அசட் குவாலிட்டி ஸ்டேபிளாக இருக்குது. கிராஸ் என்பே 1.01% இருக்குது. நெட் என்பே 0.41% இருக்குது. பட் நெட் என்பே பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆனர் பேசிஸில் முந்தின குவார்ட்டரில் 0.96%லேருந்து 0.41% குறைஞ்சிருக்கு. இயர் ஆனர் பேஸ்லேயும் கம்மியாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ஸ்டேஜ் 3 அசட் 60% இருக்குது. லோன் லாஸஸ் அண்ட் ப்ரொவிஷன் 2008 கோடியாக இருக்குது. ஆனுவலைஸ் கிரெடிட் காஸ்ட் வந்து 2.17%லேருந்து 1.65% கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ளஸ் கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 21.55%, டயர் 1 கேபிட்டல் 20.67%. ROA டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த ஸ்டாக் இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பஜாஜ் ஃபினான்ஸோட போர்ட்லேருந்து ராஜீவ் பஜாஜ் ஸ்டெப் டவுன் ஆகிறதாட்டம் அப்டேட் வந்திருக்குது. ஸோ இதுவும் பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து அப்டேட்டு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 43% வளர்ந்துருக்கு. 1,505 கோடியாக இருக்குது. ஆஃப்டர் தட் ப்ரொவிஷன் இந்த குவார்ட்டரில் 1,005 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,470 கோடி. அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு சீக்வென்ஷியல் பேசிஸில். 1.54%லேருந்து 1.42% குறைஞ்சிருக்கு கிராஸ் என்பே. நெட் என்பே 0.24%லேருந்து 0.21% கம்மியாக இருக்குது. கிராஸ் என்பேயும் குறைஞ்சிருக்கு, நெட் என்பேயும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2,665 கோடியாக இருக்குது. 1.8% க்ரோத் காமிச்சிருக்கு. ப்ரொவிஷன் 1,006 கோடியாக இருக்குது. இதுவும் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 37,532 கோடி 11% வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்த ஸ்டாக் வந்து 5 இயர்ஸில் ஒரு 122% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் நான் கன்சிடர் பண்ணதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து, ஆனால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் விட்டேன். இப்போ கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதில் ரியாக்ஷன் மூமெண்ட்ஸ் இருந்த மாதிரி தெரியல. ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பேங்கு, PSU ஓன் பண்ணுற பேங்கு, குறிப்பாட்டு சின்ன பசங்க அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குலேருந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த பேங்க்கில் தான் போய் நிற்பாங்க. நிறைய 100 நாள் வேலை திட்டம் போகிறவங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேங்கை தான் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. SBI கம்பேர் பண்ணும்போது இந்த பேங்கை தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ IOB வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பேங்கு. நீங்கள் முன்னாடியே வச்சுருக்கீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு வேண்டாம். ஃபெடரல் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 22% வளர்ந்துருக்கு. 1,259 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதுக்கு முன்னாடி பேங்கோட ப்ரொவிஷன் ஃபார் பேட் லோன்ஸ்னு பார்க்கும்போது இயரான பேஸிஸில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 138 கோடியாக இருந்தது. இப்போ 741 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் ஆன் லோன்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டட் ஆன் டெபாசிட்ஸ்னு பார்க்கும்போது அது 33% வளர்ந்துருக்கு. 3,173 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டியில் கிராஸ் என்பிஏ 1.62% இருக்குது. 1.84%லேருந்து 1.62% கம்மியாக இருக்குது. டோட்டல் பிஸ்னஸ் 5,72,503 கோடியாக இருக்குது. 4.54% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ரைஸ் ஆயிருக்கு.
கிராஸ் அட்வான்சஸ் 2,68,369 கோடியாக இருக்குது. 3.65% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் டெபாசிட் 3,13,909 கோடியாக இருக்குது. இது 5.41% வளர்ந்துருக்கு. காசா பேலன்ஸ் 8.26% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1 lakh crore மைல் ஸ்டோனை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு காசா அண்ட் என்ஆர் டெபாசிட் இதில் வந்து 1 lakh crore மைல் ஸ்டோனை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் மட்டுமே 39 நியூ பிரான்ச்சஸ் ஃபெடரல் பேங்க் ஆட் பண்ணியிருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. இயர் ஆனர் பேசிஸில் பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் கோட்டக் இது ஃபெடரல் பேங்க் இப்போ பார்க்கும்போது அரௌண்ட் 296 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபெடரல் பேங்க்கில் கை வைக்கிறது ரிஸ்க்காக மாறலாம். ஏன்னா ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள் முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. இப்போதைக்கு ஃபெடரல் பேங்க் அவாய்ட் பண்ணுங்கள். இருக்குன்னா அப்படி பத்திரமா வச்சுக்கோங்க. இது வந்து ஃபெடரல் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ் 18 ரூபா 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மே 5 ரெக்கார்ட் டேட்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபோர்ஸ் மோட்டரில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் வந்து 40% காலி 278 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.2% வளர்ந்துருக்கு 2,580 கோடி. ஆப்ரேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எபிட்டா 25.8% வளர்ந்துருக்கு 414 கோடியாக இருக்குது. மார்ஜின் 14%லேருந்து 16.3% அந்த ரேஞ்சில் வளர்ந்துருக்கு. 50 ரூபா per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபோர்ஸ் மோட்டார் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஐடிசி, காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் இது மாதிரி பங்குகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்திருக்கும். அதுக்கு ரீசன் பார்க்கும்போது சிகரெட் ப்ரைஸஸ் மேலே 17% அந்த ரேஞ்சில் ஹைக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 135 ரூபா 115 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரீமியம் சிகரெட்டு குறிப்பாட்டு இந்த கோல்டு ஃப்ளேக் இது மாதிரி சிகரெட்டோட ப்ரைஸ் பேக் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த பேசிஸில் அன்னைக்கு ஐடிசி, காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். இந்தியன் பேங்கோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% வளர்ந்துருக்கு 3,103 கோடியாக இருக்குது. 3,103 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 5% வளர்ந்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 11.28% வளர்ந்துருக்கு 7,110 கோடியாக இருக்குது. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5,285 கோடியாக இருக்குது. அசட் குவாலிட்டி பார்க்கும்போது 111 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆகிருக்கு. அது மாதிரி நெட் என்பிஏ 4 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆகி 0.15% அந்த ரேஞ்சில் இருக்குது. கிராஸ் என்பிஏ 1.98% இருக்குது. ப்ரொவிஷன் 1,228 கோடியாக இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர் தட் டெபாசிட் 12% வளர்ந்துருக்கு 12.29% வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு கிராஸ் அட்வான்சஸ் 13.43% வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் 26ல் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 12,155 கோடியாக வளர்ந்துருக்கு. 18 ரூபா 25 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. அதுக்கும் போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் மூலமாட்டு. இது இந்தியன் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இந்தியன் பேங்கும் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனில் தான் இருந்துச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.